Dear subscribers, இந்த மாதிரி ஒரு wind mill Rubik's Cube solve பண்ண ஆசைப்படுறவங்க and அது மட்டும் இல்லாம கத்துக்க ஆசைப்படுறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னடா இது ராமன் 3x3 Rubik's Cube மாதிரி இருக்கு அப்படி நீங்க கேட்கலாம். பட் எனக்கு புரியுது. என்னதான் இது 3x3 கியூப் மாதிரி இருந்தாலும் பட் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ற விதம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரெண்டுமே பார்க்க சிம்பிளா தானே இருக்கு. இது 3x2 அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்மளோட சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த Rubik's Cube பார்த்தீங்க அப்படின்னா 3x3 இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுவோம். பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி கிராஸ்ல வச்சுக்கணும். அதாவது இந்த கார்னர் ஃபேஸை வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியும் இந்த சைட் ரெண்டையுமே அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ஸ் அப்படி தான் நம்ம டர்ன் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் என்ன இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் கொலாப்ஸ் பண்ணி ஆகணும். இதை கொலாப்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கே புரிஞ்சிடும் ஏன் நான் அப்படி சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதை கொலாப்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதனோட டோட்டல் ஷேப்பே வந்து மாறி போகிறதும் அதை மாறி போனதுக்கு அப்புறமா எப்படிதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கலாம். அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நோட்டேஷன்ஸ் அதாவது இந்த Rubik's Cube டேர்ன் பண்ணுறது ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு எது அப்படின்ட்டு டேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கலாம். பட் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் நார்மல் 3x3 Rubik's Cube சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த கியூபே அநேகமான பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதனோட நோட்டேஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். சால்வ் பண்ணுற மெத்தடும் அதே 3x3க்கு ஈக்குவலான அதே Rubik's Cube சால்விங் மெத்தட் தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். பட் என்னதான் பிகினர் மெத்தடாக இருந்தாலும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயிட் கிராஸ் எடுக்கணும். எல்லாத்துலேயுமே ஒயிட் கிராஸ் எடுக்கிறது தான் ரொம்பவுமே பேசிக் Rubik's Cubeனோட அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த சென்டர் பீசஸோட சேர்த்தே நம்ம அந்த ஒயிட் கிராஸையும் சேர்த்து எடுக்க போகிறோம். கொஞ்சம் அட்வான்ஸ் பிகினர் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்களே ஒரு 2 or 3 டைம்ஸ் டர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணுற மெத்தட் வந்துட்டு உங்களுக்கே கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கிராஸ் எடுக்க போகிறோம். ஒயிட் கிராஸ் எடுக்கிறதுக்கு நான் ப்ளூ கலர் தென்ன கிடையாது. இப்போ பிங்க் கலர் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து கீழே கொண்டு வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபார்முலாவுமே கிடையாது. நான் நார்மலாகவே ஒரு மூவ்ஸை வச்சுட்டு 4 விதமாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இந்த பிங்க் கலரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சென்டர் பீஸ் பாருங்கள் வேற எங்கேயோ பார்த்த மாதிரி வேற ஒரு திசையில் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய பீசஸ் வந்து ஒரு வேற திசையில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம எப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய பிங்க் கலரை வந்து நான் ரைட் சைடில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா டாப் லேயருக்கு கொண்டு வந்துக்கிறேன். டாப் லேயருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த பிங்கோட மேட்ச் பண்ணுற பாருங்க ஏதோ ஒரு மேஜிக்கெலாம் அந்த கலர் கனெக்ட் ஆகிருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இப்போ அது கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். நீங்களே இந்த வீடியோவை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். பட் இது Rubik's Cube நார்மல் 3x3 கியூப் சால்வ் பண்ணவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து க்ரீன் கலரை கொண்டு வந்துக்கிறேன். க்ரீன் கலரை கீழே கொண்டு வந்து பார்க்குறேன். பட் இது வேறு ஸ்டைலில் இருக்குது பாருங்க. இதுக்கு முன்னாடி பிங்க் கலரை நம்ம சால்வ் பண்ணோம். அது ஒரு வகை ஸ்டைலில் இருந்துச்சு. இப்போ க்ரீன் கலர் இதை வந்து நான் ரைட் சைடில் கொண்டு வந்து டாப்புக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா கூடவே மேட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஈஸியாக மேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்து ஒயிட் கலரோட சேர்த்து வைக்க போகிறோம். எதாவது எங்கெங்கே சேர்த்து வைக்கணுமோ அங்கங்கே தான் சேர்த்து வைக்கணும். ஸோ அடுத்தது நம்ம ஆரஞ்சு கலரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ளூ சிக்கிருக்கு. அப்போ ப்ளூ கலர் சிக்கிருக்கு அப்படியா? அப்போ ப்ளூ கலர் கிட்ட வருவோம். அதை ப்ளூக்கு நேராக கொண்டு வந்துட்டு கீழே டாப்பில் இந்த பாட்டம் லேயருக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரோட மேட்ச் ஆகலை. என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் வேல. இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த ஆரஞ்சு இப்படி இருக்குது, க்ரீன் இந்த மாதிரி இருக்குது, பிங்கை நம்ம இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்னதான் இருந்தாலும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிறதுனால அதாவது ஏற்றா போல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Rubik's Cube சால்வ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் லெஃப்ட் சைடுக்கு தள்ளி விட்டு இதை டாப் லேயருக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஏன் லெஃப்ட் சைடுக்கு தள்ளி விட்டு டாப் லேயருக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா அது அந்த ஷேப்புக்கு இருக்கிறதுனால நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்களும் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலே கண்டுபிடிக்க முடியும் நம்ம எந்த பக்கம் கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஆரஞ்சு கலரை கீழே கொண்டு வந்து பார்க்குறோம். பட் கனெக்ட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடு கொண்டு வந்துக்கிறோம். இந்த ஃப்ரண்ட் லேயரை டர்ன் பண்ணி அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலரை டாப் லேயருக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலரோட மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ நிறைய பேர் விடக்கூடிய பிரச்சனைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம நிறைய பேர் சால்வ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி மேட்ச் பண்ணுவோம். பட் ப்ளூ எங்கடா ஆல்ரெடி சோவச்சு அடைச்சே ஆல்ரெடி சோவச்ச ப்ளூ எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் மேட்ச் இருக்காமல் போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆரஞ்சு சால்வ் பண்ணியிருப்பீங்க. சால்வ் பண்ணும்போது ஒரு கலரை நம்ம மேலே உயர்த்தினோம் அப்படின்னா அந்த மறுபடியும் அந்த பீஸை கீழே பணிக்கணும். அந்த தவிர நிறைய பேர் செய்கிறோம். ஸோ இருந்தாலும் அதை நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது
இதை வேற வேயில், அதாவது ஆல்ரெடி ஒரு மெத்தட்ல சொல்லி காமிச்சிருந்தேன், அந்த மெத்தட்ல கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஆரஞ்சு வந்து வேற ஒரு ஷேப்ல இருக்கு. ஸோ இப்போ டாப் லேயருக்கு கொண்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி உயர்த்தி வச்சிருக்கக்கூடிய ப்ளூ கலரை, இந்த ப்ளூ கலரை நம்ம போன தடவை படிக்காம விட்டோம். ஸோ இந்த மாதிரி அதை கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ ஆரஞ்சை வந்து சால்வ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, பட் ராங்காக இருக்குது. ரெண்டு பீசஸுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு இப்போ டாப் லேயருக்கு கொண்டு வந்து பார்க்குறேன். அதை வந்து ரைட் சைடில் உள்ள ஒரு பீஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப்புக்கும் நம்ம இந்த ஆரஞ்சை வந்து ஃப்ரண்ட் ஃபேஸை வந்து டேர்ன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸை கூட நம்மளால் டேர்ன் பண்ணிக்க முடியும், டேர்ன் பண்ணி சால்வ் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுனா இந்த ஆரஞ்சு கலர் மூலமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த கலரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ க்ரீன் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஒயிட் க்ராஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு கலர்ஸுக்குமே ஒவ்வொரு மெத்தடில் நான் இப்போ சொல்லி தந்திருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல, நீங்கள் வீடியோவை ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா புரியும். பிங்குக்கு ஒரு மெத்தடில் நம்ம ஒரு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி க்ரீன் ஒரு மெத்தடில், ஆரஞ்சு ஒரு மெத்தடில், ப்ளூன்னு ஒரு மெத்தட்லண்டு 4 வகையான மெத்தடில் வந்து நம்ம இந்த ஒயிட் க்ராஸ் எடுத்துருந்தோம். 4 விதம் தான். சென்டர் பீசஸை கூட நம்மளால் ஃப்ரண்ட் ஃபேஸில் தெரியக்கூடிய சென்டர் பீசஸை கூட டர்ன் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லேயரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சால்வ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு கார்னர் பீசஸ், இது 2/3 அப்படிங்கிறதுனால வந்து ஒவ்வொரு கார்னர் பீசஸை வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு ஒயிட் உள்ள பீஸ், க்ரீனுக்கு க்ரீன் ஒயிட் உள்ள பீஸ், பிங்க் ஒயிட் உள்ள பீஸ், அந்த மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு பீஸ் இருக்கு பாருங்க, பட் ஆல்ரெடி கனெக்ட் இல்லாத மாதிரி இருக்கு. இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ கீழே இருக்கக்கூடியவரை மேலே கொண்டு வந்து, ஐயோ என் கியூப் வேற கொஞ்சம் மக்கார் பண்ணுது காய்ஸ். பரவாயில்ல, ரொம்ப பழைய கியூப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எப்படி இருக்குது. நீங்கள் ஒரு புது கியூப் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ போடக்கூடிய இந்த மூவை நீங்களும் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலா போடணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். பட் எந்த ஃபார்முலாவுமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மூவ்ஸ் மூலமாகவே நம்மளால் இதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ளூ கலர், மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலரை கீழே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரைட் சைடை மேலே தள்ளிக்கிறோம், அப் சைடு எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் கீழே எடுத்துக்கிறோம். பார்த்தா கனெக்ட் ஆகல, மறுபடியும் ஆப்போசிட் லேயரில் வைக்கிறோம். டாப் லேயர் எடுக்கிறோம், ரைட் சைடு எடுக்கிறோம், ரைட் சைட் லேயரை பண்ணிக்கிறோம். இது வந்து நார்மல் 3/3 கியூப் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இதுவும் இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஃபார்முலாவுமே 3/3 கியூப் மாதிரியே. 3/3 கியூப் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சா இது சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரீனை கனெக்ட் பண்ணிட்டோம், ரொம்ப ஈஸியாக க்ரீனை கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆரஞ்சு கூட கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் லேயரில் வச்சு நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் ஃபார்முலா சொல்லலை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும். நிறைய பேருக்கு புரியாது, பட் சால்வ் பண்ண நீங்கள் ஈஸியாக கற்றுப்பீங்க. இந்த வீடியோ அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் லேயரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயரை கனெக்ட் பண்ண போகிறோம். செகண்ட் லேயர் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். அதாவது ஒன் கலர், அதாவது அந்த பீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த பீஸை வந்து நம்ம ஆப்போசிட் லேயரில் தள்ளி வச்சுட்டு 3/3 கியூபுக்கு எப்படி சால்வ் பண்ணுவோம் பிகினர் மெத்தடில் அதே மாதிரி இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இந்த ப்ளூ கலர் இருக்கிற ஷேப் பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு அதை ஆப்போசிட் லேயரில் வச்சு இப்போ நான் போடக்கூடிய இந்த ஃபார்முலாவை நீங்களும் போட்டிங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப சிம்பிளாக இந்த கியூபை கனெக்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃபர்ஸ்ட் கலர், செகண்ட் லேயரில் ஃபர்ஸ்ட் கலரை வந்து கனெக்ட் பண்ண முடியும். இப்போ அடுத்ததான் என்ன கலர் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லி காமிக்க பாருங்கள். மறுபடியும் ஒரு தடவை இந்த ஃபார்முலாவை போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப், இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஷேப்பில் இருந்துச்சு, இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்தால் அதே ஃபார்முலாவை மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். பட் சால்வ் ஆகும். என்ன மாதிரி சால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் விடுவாங்க. எனக்கு அந்த பீசஸ் எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதாவது நோட் பண்ண மாட்டாங்க. நோட் பண்ணாமல் இப்படி சால்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படி இருந்தால் மட்டுமே நம்ம அந்த ஃபார்முலாவை போடுவோம். ஸோ அப்படி சால்வ் ஆனால் பரவாயில்ல, மறுபடியும் அந்த ஃபார்முலாவை போட்டிங்க அப்படின்னா உங்களால் கனெக்ட் பண்ணி முடியும். பட் 3 டைம்ஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, பிகினராக இருக்கக்கூடிய நீங்கள் சால்வ் பண்ணி கற்றுக்கோங்க. நிறைய டைம் சால்வ் பண்ண தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்துக்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம். இந்த ஒரு ஃபார்முலா போதுங்க, செகண்ட் லேயரை ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்துக்கோங்க, அடுத்தது பிங்க் கலர். இதுவும் அதே மாதிரி இருக்கிறதுனால அதே சேம் ஃபார்முலா தான் நம்ம போட போகிறோம். ஆப்போசிட் லேயரில் வச்சுக்கின்னு ரைட் சைட் லேயரை அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டாப் லேயரை எடுத்துக்கலாம், ரைட் சைட் லேயரை பண்ணிச்சிக்கலாம். இப்போ மேலே ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்குது இல்லையா, ஃப்ரண்ட் லேயரை பண்ணிச்சு விட்டு ரைட் சைட் லேயரை கீழே எடுத்து விட்டு அதுக்கப்புறமா பாட்டம் லேயரில் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பிங்க் கலர் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா க்ரீனை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஆல்ரெடி நான் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை. இப்போ இப்படி வச்சுக்கின்னு நம்ம சால்வ் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துருச்சு. அதாவது 3 டைம்ஸ் செய்ய வேண்டிய ஃபார்முலாவை 2 டைம்ஸில் நம்ம செஞ்சு ஒரு டைமை கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்.
இப்போ பாருங்க அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு பாருங்க. மறுபடியும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்படி இருக்குது. அதை ஆப்போசிட் லேயரில் வச்சு நம்ம இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி ஒரு சால்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலாவில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. சால்வ் ஆகும், பட் 2 டைம்ஸ், இன்னும் 2 டைம்ஸ் நீங்கள் போட வேண்டி வரும். அதாவது மறுபடியும் இதே மாதிரி அந்த ஃபார்முலாவை போடுவீங்க, அந்த ஷேப்புக்கு எடுப்பீங்க, அதுக்கப்புறமா ஆப்போசிட் லேயரில் தள்ளி வச்சுட்டு தான் அந்த ஃபார்முலாவை போடணும். பாருங்க, இந்த மாதிரி கிடையாது, லெஃப்ட் சைடில் தள்ளணும். இந்த மாதிரி ஷேப் இருந்தால் மட்டும் லெஃப்ட் சைடில் தள்ளிட்டு அந்த ஃபார்முலாவை போடுங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் ஒரே ஒருத்தர் மிஞ்சி இருக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருக்கு அந்த ஃபார்முலா நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் அந்த இப்போ சால்வ் பண்ணிக்க முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் லேயரை நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி தேர்ட் லேயர் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக அடுத்த பார்ட்டில் தேர்ட் லேயர் ஃபுல்லாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இது நார்மல் 3x3 கியூப் குறிக்கக்கூடிய ஒரு பேசிக் பிகினர் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த கியூப் வாங்குறவங்க 3x3 வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்து இதை வாங்குவாங்க. யாருமே அப்படின்னு விளக்கம் தெரியாதவங்க தான் இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்குவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை, see you.